அபியை நான் தான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி திரும்ப கூட்டியாந்து தங்க வச்சது அபிக்கு தெரியாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? என்னவே அபி? சொல்லு சஞ்சீவ். ஏதோ நீ வீட்டை காலி பண்ணிட்டு போறதா சொன்னாவ, நீ என்னடா பூவை கட்டிட்டு இருக்க? அதுவா, வீட்டு ஓனர் அவரா வந்து என்ன காலி பண்ண சொன்னாரு. அப்புறம் அவரே துண்டை காணும் துணியை காணும்னு திரும்பவும் என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த ஊர்ல யாரோ எனக்கு நல்லது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இந்த ஊர்ல உனக்கு நல்லது பண்றாங்களா? யாரா இருக்கும்? தெரியல. சஞ்சீவ், நீ எதுவும் போய் எனக்காக ஓனர் கிட்ட பேசினியா? நானு உனக்காக? நீ எப்ப இந்த ஊரை விட்டு போவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற. அதுவும் நான் எதுக்கு உனக்காக ஓனர் கிட்ட போய் பேச போறேன்? வேற சோழி இல்ல எனக்கு. ஓவியா? அப்போ நிஜமா நீ போய் ஓனர் கிட்ட பேசல? சார், சார். என்ன பாண்டி, என்ன விஷயம்? சார், ஒரு உதவி சார். சொல்லு, செய்ய முடியுதான்னு பாப்போம். இல்ல சார், என் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சேன். போய் 2 நாள் இருக்கும்னு வார்டன் சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் என்னை தேடி வந்து பார்க்கல. அதான் சார் ஒரே யோசனையா இருக்கு. பாண்டி, உன் வீட்டுக்கு கண்டிப்பா லெட்டர் போயிருக்கோம். ஏன் சொல்றேன்னா, லெட்டர் போலன்னு வச்சுக்க, ஏன் ரிட்டர்ன் வந்திருக்கும்ல. ரிட்டர்ன் வரலையா? இது வரைக்கும் ரிட்டர்ன் வரலப்பா. அதனாலதான் சொல்றேன். நான் அனுப்பின லெட்டரு உன் வீட்டுல யாரோ வாங்கியிருக்காங்க. சார், எனக்கும் அதுதான் சார் பயமா இருக்கு. நீங்க அனுப்பிச்ச லெட்டரை எங்க வீட்டுல யாராவது வாங்கியிருந்தா இந்நேரத்துக்கு என்னை தேடி வந்தாது பார்த்துருக்கணும்ல. ஆனா யாருமே வரலையே. அப்ப எங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தானே அர்த்தம். சார், அதான் சார் கேக்குறேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு யாரையாவது அனுப்பி நான் ஜெயில இருக்கிற விஷயத்த என் அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிருங்க சார். யாரோ என்னப்பா, நானே சொல்றேன். சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்களே போறீங்களா? ஆமா பாண்டி, நாளைக்கு நம்ம ஜெயில சுதந்திர தினம். ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே 2 நாள் லீவ் போட்டு நான் என் சொந்த ஊருக்கு போறேன். என் ஊரு பாபநாசம் தான். என் ஊருக்கு போற வழில தானே உன் ஊர் இருக்கு. ஆமா சார். போறப்போ உன் வீட்டுல பார்த்து நீ ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். நன்றி சார். இதெல்லாம் எதுக்குப்பா நன்றி சொல்லிக்கிட்டு? விடு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். அத்தை, பாண்டி மாமா. என்ன முத்தழகு, என்ன? இருங்க சொல்றேன். என்ன என்னம்மா? பாண்டி மாமா. என்ன முத்தழகு? வாங்க. ரசதி. என்ன? சொல்லு முத்தழகு, இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் பார்த்து செக் பண்ணிட்டா பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முத்தழகு, கல்யாணத்துக்கு தான் இன்னும் நிறைய நாள் கிடக்க. அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்பட்டு கல்யாண பத்திரிக்கைக்கு ப்ரூஃப் வாங்கிட்டு வந்திருக்க? அதானே, அவசர அவசரமா நீயே பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா அபசவன் ஆகி போயிடுச்சுன்னு நீயே அது இதுன்னு வருத்தப்படுவ. இதெல்லாம் நமக்கு தேவையா முத்தழகு? கல்யாணங்கிறது பொறுமையா பார்த்து பண்ற விஷயம். இதுல போய் அவசரப்பட்டா நல்லதும் கெட்டதாய் போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. அதான் ஜோசியரை வச்சு வேற நல்ல நாள் பார்த்து குறிச்சாச்சுல்ல. இனி ஒரு தப்பும் நடக்காது. இந்த பத்திரிக்கைய பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. உங்களுக்கு டிசைன் பிடிக்கலன்னா மாத்திரலாம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பாண்டி மாமா, நீ பார்த்து சொல்லு.
ம். எப்படி இருக்கு மாமா? ம் ம் நல்லா இருக்கு புள்ள. மாமா நீங்களும் பார்த்து சொல்லுங்க. இங்க குடுப்பாண்டி. ரசத்தை நீயும் பாரு. மாமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரசத்தை நீ இந்தாம்மா நீயும் பாரு. மாமா பிடிச்சிருக்கா? பத்திரிக்கை நல்லா இருக்குமா? ரசத்தி உனக்கு? எல்லாருக்கும் பத்திரிக்கை பிடிச்சிருக்குல்ல? இப்ப படிக்கிறேன் கேளுங்க. இதுல இது வேறயா? அன்புடையர் திரு முனீஸ்வரர் திருவருள் துணை கொண்டு நிகழும் பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முத்தையா என்பவரின் பேரன் ரங்கராஜின் மகன் திருநிறை செல்வன் பாண்டிக்கு குமரேசன் என்பவரின் பேத்தி சண்முகநாதன் மகள் திருநிறை செல்வி முத்தழகை பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் திருமணம் நடக்க இருக்கிறது. தாங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அப்புறம் மாமா முத்தலகு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். முத்தழகு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த வந்துடுறேன். ரசத்தி வா. மாமா எல்லாரும் போயிட்டாங்க. என் மனசுல இருக்கிற கல்யாண ஆசைய நான் சொல்றேன், கேக்குறியா? நம்ம கல்யாணத்தன்னைக்கு என்ன நடக்கணும் தெரியுமா? மணமேடையில நான் உன் பக்கத்துல நெருக்கமா உட்கார்ந்திருப்பேன். ஐயர் மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுப்பாரு. நீ அந்த தாலிய ஆசையே என் கழுத்துல கட்டுவ. நான் மணமேடையில தலை குனிஞ்சிருப்பேன். அப்ப நீ என் கைய பிடிச்சு அக்னிய சுத்தி வருவ. நாம உன்னோட என்னோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்புறம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நீ என் கால மெட்டி போடுவ. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி என்ன மாமா? நான் ஆசையா நமக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க, நீ எதுவுமே சொல்லாம இருக்க. அது ஒண்ணு இல்ல முத்தழகு, ரொம்ப நேரமா ஒரு சைடு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. மாமா என்னாச்சு மாமா? நான் வேணா சுக்கு காப்பி போட்டு இல்ல தரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் தூங்கினாலே சரியாயிடும்னு நினைக்கிறேன். போய் தூங்கவா? சரி மாமா, போ போய் தூங்கு. ஸ்ரீஜா சொல்லுமா. பாண்டிக்கு கான்ஷியஸ் வந்த உடனே நேரா அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அவன் இப்ப வரைக்கும் வரல. எங்க போனானும் தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு வர வழியில மறுபடியும் மயக்கம் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டானோ? மா, அன்கான்ஷியஸ் என்ன கரண்டா? பவர் போய் பவர் வரதுக்கு. ஒரு தடவை கான்ஷியஸ் வந்துட்டா திரும்பலாம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. பாண்டி விஷயத்துல வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா பாண்டி அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிருக்கணும். அந்த ப்ராப்ளத்தினாலதான் பாண்டியால வீட்டுக்கு போக முடியாத மாதிரி ஆயிருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் பாண்டி எங்க இருக்கான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாண்டி அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகி அவன் வீட்டுக்கே போயிடுவான். அப்படி மட்டும் போயிட்டான்னு வையேன், அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் அபிய பழி வாங்கணுங்கிற நம்ம கனவு புஷ்பானந்தான்.
அப்படிலாம் விட மாட்டேம்மா. நீ கொஞ்சம் சும்மா இரு. பேப்பரையாவது படிக்க விடு. அம்மா, இங்க பாரு, இந்த போட்டோவை பாரு. என்னடி பாக்க பாண்டி மாதிரியே இருக்கான்? பாண்டி மாதிரி இல்லம்மா, பாண்டியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லல பாண்டி ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கான்னு. அந்த பிரச்சனை ஜெயிலா இருந்தா இருக்கலாம் ஸ்ரீஜா. மா, நாம ஜெயிலுக்கு போய் ஜெயில இருக்கிறது பாண்டியா இல்லையான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். முத்தழகு, என்ன பண்ற? அதுவா, ம், இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, அதான் சாயந்தரம் தீபம் ஏத்த விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் பாரு மாமா, நான் ஏத்துற விளக்குல நம்ம வீடே ஜொலி ஜொலிக்க போகுது. மாமா, ம், என்ன முத்து? இன்னைக்கு சாயந்தரம் கார்த்திகை தீபத்தை நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏத்தலாமா? ம், ம். அபி, வாரா சத்தி, உட்காரு. சூடா இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? இல்ல நீங்க சாப்பிடுங்க. ம், அபி, இன்னைக்கு கார்த்திகை தீபம் உங்களுக்கு தெரியும்ல? ம், தெரியும் ராசாத்தி. இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்ல விளக்கேத்தணும்ல? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா வயித்துல பாப்பா இருக்குல்ல, அதனால குனிஞ்சு நிமிர ரொம்ப கஷ்டமா இருக்கு ராசாத்தி. அதுவும் இல்லாம நான் கடைக்கு போய் எண்ணெய் விளக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து விளக்கேத்துறதுக்குள்ள எனக்கு ஒரே அசதி ஆயிரும். அதனால நான் விளக்கேத்தாம விட்டுறலான்னு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அபி. கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வீட்ல விளக்கு ஏத்தணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். கண்டிப்பா உங்க வீட்ல விளக்கு ஏத்தணும். உங்களுக்கு என்ன இப்போ கடைக்கு போய் விளக்கு எண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டு முழுக்க விளக்கேத்த கஷ்டமா இருக்கு, அதானே? ம், அத நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒரு வேலையும் செய்ய வேணாம். நானே கடைக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நானே சாயந்தரம் விளக்கேத்துறேன். என்ன சரியா? சரி ராசாத்தி, நீயே விளக்கேத்து. ம். 2 இட்லி தான் சாப்பிட. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டியா? ம். ராசாத்தி எங்க கிளம்புறான்? ஒருவேளை அபி வீட்டுக்கு விளக்கேத்த உதவி பண்ண போறாளோ? விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே. அத்தை, ஆ? காஃபி. ஆ. மாமா நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆ. அத்தை, அத்தை, ம், சொல்லு முத்தழகு. கார்த்திகை தீபத்துக்கு நாம விளக்கேத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருந்து ஒரு ஆள் ஊர் கோவிலுக்கு போய் விளக்கேத்தணும்ல? ஆமா, எனக்கு சாமி ரூம தொடச்சு விளக்கேத்துற வேலைலாம் இருக்கு. அதனால ராசாத்திய போய் கோவில்ல விளக்கேத்திட்டு வர அனுப்பி வைக்கலாமா? அனுப்பி வைக்கலாமே. ராசாத்தியே, ஏ ராசாத்தியே, வரமா. இங்க வா. இதோ வரேன்.
என்னம்மா? கொஞ்சம் ஊர் கோவிலுக்கு போய் விளக்கேத்தணும். இப்போ வா. ஆமா, ஏன்? எனக்கு வேலை இருக்குமா? கோவில்ல விளக்கேத்துறதை விட அப்படி என்னடி முக்கியமான வேலை? எனக்கு வேலை இருக்குன்னா வேலை இருக்கு. ஏன் நான் தான் கோயிலுக்கு போய் விளக்கேத்தணுமா? ஏன் வேற யாருன்னா போய் ஏத்துனா என்ன? எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு தானே சொல்றோம். பொழுது சாய போகுது, சாமி ரூம துடைக்கணும், வீட்ல விளக்கேத்தணும், எம்பிட்டு வேலை கிடக்கு. போயிட்டு வந்ததா என்ன உனக்கு? சரி கத்தாத, போறேன். ராசாத்தி, கோவில்ல விளக்கேத்த என்னையும் விளக்கும் எடுத்துட்டு வரேன். ராசாத்தி, இருந்து பொறுமையா விளக்கேத்திட்டு வா. ஒன்னும் அவசரம் இல்ல, புடி. வர. என்ன ராசாத்தியா இன்னும் காணோம்? ராசாத்தி இன்னும் காணோம். எல்லாரும் விளக்கேத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல விளக்கேத்தணுமே. மாமா, என்ன முத்து? அத்தை சாமி கும்பிடுறாங்க. ம். நான் விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தரேன். நீ எல்லாத்தையும் ஏத்துறியா? என்ன பண்ணலாம்? மாமா, என்ன யோசிக்கிற? சொல்லு மாமா. சரி வா போ. போ. அதான் நம்ம கையில இவ்வளவு விளக்கு இருக்கே. ஆதி அபி வீட்டு வாசல்லையும் ஏத்தி வச்சா என்ன? சரி.
முத்தழகு இன்னும் விளக்கு வேணும். என்ன மாமா சொல்ற? இன்னும் வேணுமா? ஆமா, இன்னும் நிறைய வேணுமே. ஐயோ, சரி மாமா, நீ இந்த விளக்கு எடுத்துட்டு போ. நான் பரண்டல்ல இருந்து விளக்கு எடுத்து திரி போட்டு வைக்கிறேன். ம்? ம்